பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். எருசலேம் நகரும் மலைகளால் எப்போதும் இருப்பது போல், எருசலேம் நகரும் மலைகளால் எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல், இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனிதரும் மரமாய் வளர்வார்கள். வாய்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு கனிதரும் மரமாய் வளர்வார்கள். கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். மனைவி கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள் போல். மனைவி கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள் போல். இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். ரூத் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள் என்று சொல்லி போவாஸ் ரூத்தை பார்த்து வாழ்த்துகிற ஒரு வார்த்தையை, வசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். இப்போதும் மகளே நீ பயப்படாதே என்று சொல்லி போவாசின் பாதத்தில் விழுந்த ரூத்துக்கு இந்த போவாஸ்
அருமையான வார்த்தைகளை சொல்லி தேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். மோவாபிய பெண்ணாக, புறஜாதி பெண்ணாக இருந்த அந்த பெண் ஆண்டவரை பற்றி கொண்டு, இயேசுவை பற்றி கொண்டு, கர்த்தரை பற்றி கொண்டு போவாசுடைய பாதத்தில் விழுந்த போது இந்த நல்வார்த்தையை அன்றைக்கு அவள் பெற்றிருப்பாள் என்றால், இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்டு நாம் அவர் பாதத்தில் விழுகிற போது நமக்கு வேண்டியபடியெல்லாம் அவர் செய்ய மாட்டாரா? நமக்கு என்ன தேவையோ அதை அவர் கொடுக்க மாட்டாரா? இன்றைக்கு பாருங்கள், பிள்ளைகள் பிறந்த உடனே பெற்றோர் பிள்ளைகளுக்காக சேகரிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்களை வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து திருமணம் செய்து அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுத்து சிலர் கடைசி வரைக்கும் ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி உலகத்தால் பெற்றோராக இருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி செய்ய முடியும் என்றால், நம்மை படைத்த, நம்மை சிருஷ்டித்த நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு வேண்டியபடியெல்லாம் அவர் செய்ய மாட்டாரா? இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் நான் செய்வேன், உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் என்பதாகத்தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். ஒருவேளை நமக்கு சரீரத்தில் சுகம் இல்லாமல் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தில் ஒற்றுமையே இல்லை, என் பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்பதில்லை, கணவரின் பேச்சை கேட்பதில்லை, உறவுகள் என்னை மதிப்பதில்லை, எத்தனையோ குறைவுகளோடு வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் என்று கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு உங்களுக்கு என்ன வேண்டும்? இயேசுவை நோக்கி கேளுங்கள், அவருடைய பாதத்தில் விழுங்கள். இயேசுவே, நீர்தான் எனக்கு எல்லாம், எனக்கு வேண்டியதெல்லாம் நீர்தான் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி அவரை நம்பி ஜெபம் பண்ணி பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் அவர் செய்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் நான் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள் என்று போவாஸ் சொன்னது போல, ஆண்டவரே, குணசாலி என்ற பெயரை பெறுவதற்கு உம்முடைய பாதத்தில் விழுகிற ஒவ்வொருவரையும் குணசாலியாக நீர் மாற்ற அறிந்திருக்கிறீர். இப்பொழுதும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் அப்படியே நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி செபிக்கிறோம். அவர்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ, எதெல்லாம் இல்லை என்று ஏங்கி இருக்கிறார்களோ அத்தனை காரியத்திலும் ஒரு நன்மை செய்து அவர்கள் விரும்புகிறதை, வேண்டிக் கொள்கிறதை, கேட்டுக்கொள்கிறதை, ஏங்கி நிற்கிறதை எல்லாவற்றையும் செய்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.